வணக்கம் பபுட் வியூவர்ஸ். நீங்க பாருங்க பபுட் சேனல். நான் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம பொருட்டோல நம்ம மிட்ஸ்கி அண்ட் ஆல்சோ இப்போதைக்கு நம்ம பொருட்டோ வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம் ஸ்கிப் மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம பொருட்டோ ஃபைட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம மிட்ஸ்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுக்கு ஃபைட் பண்ணுறான்னு தெரியல. ஸோ நிறைய பேர் மிட்ஸ்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டிருக்காரு அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் மோஸ்ட்லி நம்ம மிட்ஸ்கிக்கு நம்ம பொருட்டோ யாருன்னு சொல்லி கரெக்டாக தெரியலன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு டிமென்ஷனில் அண்ட் இந்த ஒரு டைம் லைனில். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம மிட்ஸ்கி வந்து மோஸ்ட்லி நம்ம பொருட்டோ ஃபைட் பண்ண தான் ஆரம்பிப்பார். நம்ம பொருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம மிட்ஸ்கி வந்து டிஃபீட் பண்ணவும் ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாரு. மீன் த வைல் நம்ம பொருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிட்ஸ்கியோட ஃபைட் பண்ணும்போது நம்ம பொருட்டோ முன்னாடி இருந்த நம்ம நருட்டோட சன் அந்த மாதிரி இல்லாமல் இப்போ ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சாஸ்கியோட கேரக்டர் மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் எதையுமே இப்போ எடுத்துக்க கன்சிடரேஷன் பண்ண மாட்டார் நம்ம பொருட்டோ. ஸோ நம்ம மிட்ஸ்கி வந்து என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம பொருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம மிட்ஸ்கியை ஒரு எதிரியாக தான் பார்த்துட்டு இருக்காரு. ஐ மீன் ரொம்ப இல்லை, பட் எப்படி நம்ம நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ்கியை பார்த்தாரோ அதே மாதிரி தான். ஐ மீன் சாஸ்கே வந்து எப்படியாவது வந்து நம்ம கொண்டு வந்தோம். ஐ மீன் நம்ம ஒரு நல்ல சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும்னு நினச்சாரோ, அதே மாதிரி தான் நம்ம பொருட்டோவும் இருக்காரு. இதை பற்றி சாப்டர் 11ல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டர் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாரதா வர்சஸ் ஹிடாரி ஃபைட்லாம் பார்த்துருப்போம். இந்த சாப்டர் நம்ம 11ல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் சொல்ல போகிறாங்க நம்ம மிட்ஸ்கி வர்சஸ் நம்ம பொருட்டோவில். ஆல்சோ நம்ம பொருட்டோவோட மன்கால நிறைய சேஞ்சஸுமே வந்திருக்கு. ஸோ சேஞ்சஸ் தெரியாதவங்க, ஐ மீன் சேஞ்சஸ் மீன்ஸ் இந்த ஸ்டோரியில் இல்லை, பட் நம்ம ஸ்கெடியூலிங் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிலீஸில் நிறைய பேர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம டீமன் ஸ்லேயர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சீசனல் ஸ்கெடியூலாக வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டீமன் ஸ்லேயர் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம டீமன் ஸ்லேயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆல் டைம் மன்காவாக இல்லாமல் கொஞ்சம் சீசனாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. சம் சீசன்ஸில் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க நம்ம டீமன் ஸ்லேயர். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் கொண்டு வர போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. பட் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி அனிமேக்கு கேப் விடுறதுக்கு தான். பிகாஸ் இப்போதைக்கு 11 சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். அண்ட் அனிமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ அனிமே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அவங்க ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, அட்லீஸ்ட் நம்ம பொருட்டோட மன்கா வந்து ஐ மீன் டைம் ஸ்கிப் மன்கா வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 சாப்டர்ஸாவது வரணும். ஸோ அப்படி வந்தால் மட்டும்தான் முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம மிட்ஸ்கி நம்ம பொருட்டோ திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்களான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஸ்டோரி லைன்லாம் பார்க்கும்போது இப்போதைக்கு அது வந்து ரொம்ப முக்கியம் இல்லை தான் சொல்லுவேன். பட் இந்த டைம் ஸ்கிப் இந்த ப்ளூ டூ இந்த ஆர்க் முடிகிற வரைக்கும் ஐ மீன் இந்த ஒரு டிமென்ஷன் ஆர்க் முடிகிறதுக்குள்ளே நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட் ஆனால் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஃபைனல் வார் ஆர்க் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஆர்க்கில் இந்த ஒரு ஃபைனல் ஆர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிட்ஸ்கியோட ஹெல்ப் கண்டிப்பாக நம்ம பொருட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஆஹ் அப்படி ரொம்ப தேவைப்படுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஏன்னா பொருட்டோவே ஒரு கடவுள் தான். பட் இருந்தாலும் இட்டாச்சி உச்சிகா சொன்ன மாதிரி, ஸோ நீ என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காடாக இருந்தாலுமே உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படும். அண்ட் ஆல்சோ நீ என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் பவர்டாக இருந்தாலுமே கண்டிப்பாக உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படும். அப்படி அந்த ஓவர் பவர்டு வந்து நீ ஆசைப்பட்டு அந்த மாதிரி மாத்துறேன்னா உனக்கு ஐ மீன் நீ வந்து அந்த ஒரு பவர் சாஸ்கே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பவர் ஈகர்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹங்கரில் வந்து நீயே வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட செல்ஃப் வந்து இழந்துருவேன்னு சொல்லி நம்ம ஐ மீன் இட்டாச்சி உச்சிகா வந்து நம்ம நருட்டோட்ட சொன்னார். ஸோ நந்தி கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதே மிஸ்டேக்கை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ண மாட்டாதான் நான் நினைக்கிறேன் நம்ம பொருட்டோ. பிகாஸ் பொருட்டோ இருக்கிற பவர் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீஸ் லைக் லிட்டரலி ஒரு கடவுள் மாதிரி தான், நம்ம ஓட்சுட்ஸ்கி மாதிரி தான் அவருமே. ஸோ ஓட்சுட்ஸ்கி லெவலுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும்போது அவருக்கு வந்து நம்ம சாரதா உச்சிகாவோ இல்லை மிட்ஸ்கியோ ஸோ இல்லை நம்ம கவாக்கியோ இவங்களுடைய எந்த ஹெல்ப்புமே தேவைப்படாது. ஈவன் ஹிமாவோட ஹெல்ப் கூட தேவைப்படாது. பட் அதை வச்சு தான் இப்போ கேரக்டர் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம எல்லா ஒரு அதர் கேரக்டர்ஸுமே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹீமாரி அந்த பையன் வந்து இப்போ பவர் லெவல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இது குராமா ஜிஞ்சுர்கி ஆக்கியிருக்காங்க. நம்ம இடாரி கூட நம்ம சாரதாவை ஃபைட் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு டைம் ஸ்கிப்பில் நீங்கள் பொருட்டோக்கு மட்டுமே ரொம்ப ஃபுல் ஒரு ஹைலைட் கொடுக்காம மற்ற கேரக்டர்ஸுமே நம்ம கிஷிமோட்டோ வந்து டச் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் அந்த பையன் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக பார்க்குறேன். பிகாஸ் நருட்டோவில் பொறுத்த வரைக்கும் நருட்டோக்கே நிறைய ஃபேன்ஸ் கிடையாது. நீங்கள் நருட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் அதர் கேரக்டர்ஸ் ககாஷியாக இருக்கட்டும், இட்டாச்சியாக இருக்கட்டும், மினட்டோவாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஷிகமாருக்கு கூட நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்து நம்ம நருட்டோவில் வந்து அந்த ஒரு பெரிய ஒரு கேரக்டர் ஆர்க் இருந்துச்சு, ஒரு கேரக்டர் பில்டிங் இருந்துச்சு, கேரக்டர் ரிடம்ஷன் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாபுசா, பெயின், ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம பொருட்டோலாம் இப்போ அதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம பொருட்டோட ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் பொருட்டோ மட்டும்தான் பார்த்துருப்பீங்க, சில கேரக்டர் பார்த்துருப்பீங்க. முக்கியமாக நீங்கள் நம்ம நருட்டோ தான் ஹைலைட்டாக பார்த்துருப்பீங்க. நம்ம நருட்டோ ஃபேன்ஸ் எல்லாருமே நம்ம பொருட்டோ பார்த்ததுக்கான ஒரு ரீசன் நான் முக்கியமாக பார்த்தது நம்ம நருட்டோட மேரேஜ் ஃபேமிலி லைஃப். ஐ மீன் நம்ம நருட்டோ வந்து ஒரு ஃபேமிலியாக பார்க்கணுக்காக தான் பார்த்தது. பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நருட்டோ ஓஜி ஃபேன்ஸ்
சின்ன வயசுலேருந்து பார்க்குறீங்கன்னா, நருட்டோ வந்து ஒரு ஆர்ஃபன்லேருந்து ஒரு ஃபேமிலி மேன் ஆனது வந்து அந்த ஒரு பெரிய விஷயம். ஐ மீன் ரியல் லைஃப்ல நடந்தா கூட எல்லாருமே சந்தோஷப்படுவோம். ஸோ அந்த மாரி இருக்கும்போது அது ஒரு அந்த ஒரு ட்ரான்சிஷனுக்காக தான் நானே பார்த்தேன். பட் அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப டைம் ஸ்கிப்ல ஸ்டோரி வேற லெவல்ல போயிட்டுருக்கு. இன்னும் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்க. அண்ட் கமிங் டூ த பாயிண்ட் நம்ம மிட்ஸ்கி வர்சஸ் நம்ம பொருட்டோ. ஸோ இந்த ஒரு ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா, லெஜெண்டரி ஃபைட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். பட் இந்த ஃபைட் ரொம்ப நேரம் நீடிக்கக்கூடாது. பிகாஸ் இந்த ஒரு ஃபைட் ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா, கோடு கண்டிப்பா நம்ப பொருட்டோவ டிஃபீட் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமாயிடும். ஏன்னா, மிட்ஸ்கி வந்து ஈவன் தோ நம்ப பொருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஓட்ஸஸ்கி லெவல்ல வந்தாலுமே, மிட்ஸ்கியுமே இப்ப வந்து ஒரு ஸ்னேக் சேஜ் மோட் வச்சிருக்காரு. ஒரு நல்ல ஒரு பவர் லெவல் நான் சொல்லுவேன். அண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஈவன் கவாக்கிய விட நம்ம மிட்ஸ்கி ஸ்ட்ராங்கர். உண்மைய சொல்லணும்னா. ஸோ அப்படி இருக்கும்போது, அந்த லெவல்ல இருக்கும்போது நம்ப பொருட்டோ நம்ம மிட்ஸ்கியோட திருப்பி வந்து ரீயூனியன் நடந்து தான் ஆகணும். திருப்பி அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா தான் வந்து இந்த ஒரு ஸ்டோரி நல்ல எண்டிங் இருக்கும். நம்ம மிட்ஸ்கி நம்ம பொருட்டோ வந்து எப்போதுமே ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நெனைப்பார் தவிர, அவர் வந்து அந்த பொருட்டோ டிஃபீட் பண்ணணும்னு நெனச்சது கிடையாது. ஸோ ஐ திங்க் நம்ம ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது மேபி வேற ஏதாவது டிஃபரெண்டான ஒரு மேனர்ல வந்து காட்டலாம்னு நெனைக்கிறேன். இல்ல வேற ஏதாவது டிஃபரெண்டான ஒரு டைம் லைன்ல கூட அதுக்கு வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் என்ன பொறுத்தவரைக்கும், நம்ப இந்த ஒரு ஸ்டோரிய வந்து நம்ம கிஷிமோட்டோ வந்து எப்படி நம்ப பொருட்டோ சைடு வந்து கொண்டு போறாரா? இல்ல நம்ப சாஸ்கே சைடு நம்ப சாஸ்கே வந்து வெளில எப்படி கொண்டு வர போறாரு? இல்ல நம்ப பொருட்டோட சைட்லயே கொண்டு வந்து நம்ம சைட் கேரக்டர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி காட்ட போறாரா? இல்ல நம்ம பொருட்டோக்கு வந்து ஏதாவது ஒரு பொருட்டோ வெர்சஸ் கவாக்கி இந்த ஃபைட்ல வந்து மிகப்பெரிய ஒரு டர்ன் ஓவர் இருக்கு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு டர்ன் ஓவர். மேபி நம்ம பொருட்டோ இட்டாச்சி உச்சிஹா மாரி தன்னோட லைஃப்ப சாக்ரிஃபைஸ் பண்றதா இருக்கட்டும். ஸோ இந்த மாரி ஒரு டர்ன் ஓவர் இருக்கான்னு சொல்லி நானுமே எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பட் இது எல்லாமே இந்த வார் வந்து இன்னும் நம்ம டைம் ஸ்கிப் ஆர்க்ல தான் இருக்கோம். டைம் ஸ்கிப்க்கு அப்புறம் வந்து நம்ம டூ ப்ளூ வாட்டர்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம வார் ஆர்க்குன்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆ இந்த ஒரு ஆர்க்ல தான் ஃபைனல் பேட்டில். நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம அனிமே எபிசோட்ல காமிச்சிருப்பாங்க. போருட்டோ வெர்சஸ் கவாக்கி ஃபைட். அந்த ஃபைட்டோட ஆர்க் வந்து இந்த இந்த ஒரு ஸ்டார்ட்டிங் தான் ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் அதுதான் அந்த மெயினான ஒரு விஷயமே. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நம்ப பொருட்டோவோட சீரிஸ்ல நம்ப மிட்ஸ்கி அண்ட் இப்போதைக்கு 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 2 பேருமே வந்து ஃபைட்டிங்ல இப்போதைக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான பீப்பிள் தான். பட் இருந்தாலுமே இவங்க 2 பேருமே கூடிய சீக்கிரம் ஐ மீன் வித்தின் ஒரு 50 சாப்டர்ஸ்குள்ள வந்து திருப்பி வந்து உள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடணும். ஏன்னா, அதுக்கப்புறம் நம்ம வார் ஆர்க் ஸ்டார்ட் ஆயிடும். அண்ட் எஸ் நம்ம பொருட்டோட டோட்டல் சாப்டர் கவுண்டே வந்து அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 400 மேக்ஸிமம் ஒரு 400க்குள்ள முடிச்சிடும்னு சொல்லியிருக்காருன்னு நெனைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு கரெக்டான பாத்துல போயிட்டுருக்காங்க. மேபி 300க்குள்ள வரைக்கும் இந்த டூ ப்ளூ வாட்டர்ஸ் போயிட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் வார் ஆர்க்கா இருக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ப கிஷிமோட்டோக்கு தான் தெரியும். பட் என்ன பொறுத்தவரைக்கும் நம்ப மிட்ஸ்கி அண்ட் பொருட்டோ சேருவாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா சேருவாங்க. ஸோ அதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் கண்டிப்பா இந்த மாரி நெறைய பொருட்டோஸ் வீடியோ பார்க்கணும்னா மறக்காம கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பிரஸ் பண்ணி ஆல்ன்னு போட்டுருங்க காய்ஸ். அண்ட் தென் திஸ் இஸ் ஹோஸ்ட் பாஸ் சைனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃபிரெண்ட்ஸ்.